Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduCoast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் எக்ஸ்ட்ரா 50,000 வரைக்கும் லிமிட் கொடுக்குறேன். ஸோ நான் பிபிஎஃப்ல போடலன்னா என்பிஎஸ்ல போடலாம். கிட்டத்தட்ட 12% 16% ரிட்டர்ன் கிடைக்கிறது. உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். ஸோ முதல்ல கீன்னு எனக்கு வந்து கிரெடிட் வந்ததுன்னா முதல் டெபிட் வந்து சேவிங்ஸ் தான். அப்போ இந்த வருஷம் 25-26ல் 8 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு தனி நபருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வில் பி பெனிஃபிஷியல். டாக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஹவுசிங் லோன் வாங்கிட்டு அதில் வட்டி கட்டுறீங்க, அதனால எனக்கு வந்து டேக்ஸ் சேவ் ஆகும். ETCயில் நான் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன், நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன். 4 லட்சங்கிற அந்த லக்ஷ்மன் ரேகாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசத்துக்கு 10,000 20,000 சேவ் பண்ணி 20,000 சேவ் பண்ணீங்கன்னா 2,40,000 தான் சேவ் பண்ணுவீங்க. அது 4 லட்சத்துக்கு கீழே தானே. நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் பெஸ்ட். ஸோ NHA பாண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பாண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி, இன்னைக்கு எப்படி ரோட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னா காரணம் ஈஸி தான். இந்த 50 லட்சம் நான் பாண்டில் போட்டேன்ல, அதுக்கு எனக்கு 6 மாதத்துக்கு வட்டி வரும். ரெண்டாவது, நான் வந்து அவசரத்துக்கு பணம் எடுக்க முடியுமா, பாண்டை வந்து உடச்சிட முடியாது. லாக்இன் பீரியட் 3 வருஷம். ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல அவங்களுடைய முதல் டெபிட் போகணும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும். மேண்டேட்ரியா வந்து பிபிஎஃப் எடுத்துக்கணும். ஸோ கம்பவுண்ட் ஆகி பார்க்கும்போது ஒரு 75 லட்சம் 80 லட்சம் வரைக்கும் அது இருக்கும். அதுலேருந்து வர வட்டி டாக்ஸபிளே கிடையாது. இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும், பிபிஎஃப் எடுத்துக்கணும். ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல அவங்களுடைய முதல் டெபிட் போகணும். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது எல்லாம் இருந்ததுன்னா லைஃப் வில் பி ஸ்மூத், ஹாப்பி. நியூ டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் சார், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு குழப்பம் அப்படின்னு பார்த்தா 12 lakhs 12,75,000 வரைக்கும் எலிஜிபிளா அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் 12 lakhsன்றீங்க, நான் இப்போ 7 லட்சம்ன்றேன். இதுக்கு முதல் கிளாரிட்டி வந்து நான் சொல்கிறது வந்து 2024-25 வருஷம், இப்போ முடிஞ்ச வருஷத்துக்கு இந்த ஸ்லாப் ரேட்டு அந்த நியூ ரெஜிமில் வந்து 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிபேட் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற 12 lakhsங்கிறது அம்மையார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் வந்து இந்த ஃபினான்ஸ் இயர், அதாவது 25-26 ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு அவங்க பட்ஜெட்டை பிப்ரவரி மாதம் தாக்கலில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து வி ஆர் இன்க்ரீசிங் தட் ரிபேட்டை ஃபார் ஃபர்தர் சம் அப்படின்னு சொல்லி, அந்த ரிபேட் அந்த டிஸ்கவுண்ட் ஒன்றும் ஜாஸ்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லிமிட்டை வந்து 7 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷத்துக்கு தான். அது அடுத்த வருஷம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணும்போது தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். இந்த 12 லட்சமா 12,25,000 அப்படின்னு கேட்குறீங்க. அது யாருக்குன்னா சம்பளதாரர். ஸோ நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். என்னோடய மாத சம்பளம் வந்து 1,10,000 ரூபா. ஸோ அப்போது 12 லட்சத்தை தாண்டிட்டேன். ஸோ அப்போ வந்து 13,20,000 ரூபா வரும் எனக்கு, 1,10,000. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, 13,20,000, இந்த 75,000ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகே, ஸ்டாண்டர்ட். ஸோ 13,20,000 நான் 75 கம்மி பண்ணாலும் 12 தாண்டிட்டேன். ஸோ ஃபுல்லு டேக்ஸ் ஆகும். ஸோ 12,75,000 வரைக்கும் எனக்கு வந்து இன்கம் இருந்ததுன்னா 70,000 எனக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிஞ்சிரும். 12 லட்சம் என்னுடைய டாக்ஸபிள் சேலரி இன்கம் இருக்கும். 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸை கம்ப்யூட் பண்ணி ரிபேட்டை கழிச்சிருவேன். அப்போ எனக்கு வரியே வராது. அப்போ அந்த 12 லட்சம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வருஷம் ஃபைல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து 25-26 இந்த வருஷத்தோட ஸ்லாப் ரேட்டு அந்த நீங்கள் சொன்ன 12 lakhs வரைக்கும் அந்த ஸ்லாப் ரேட் நியூ ரெஜிமில் வந்து ரிபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து 26 மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 26 நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் இந்த கம்ப்யூட்டேஷன் வரும். இப்போ வந்து 24-25 ஃபினான்ஷியல் இயர், இப்போ முடிந்த ஃபினான்ஷியல் இயருக்கு தான் இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணுவீங்க. அதுக்கு 7 லட்சம் வரைக்கும் தான் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் ரிபேட் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் மெஜாரிட்டியாக வந்து இந்த 4 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று சேலரிட் பர்சன், இன்னொருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பர்சன், சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, என்ஆர்ஐ இருப்பாங்க. இப்போ இவங்க 4 பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஒரு தம்பு ரூல் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. என்ன மாதிரி சேவ் பண்ணுறீங்க? ஹவுசிங் லோன் வாங்கிட்டு அதில் வட்டி கட்டுறீங்க. அதனால் எனக்கு வந்து டேக்ஸ் சேவ் ஆகும். ஏடிசியில் நான் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன், அதனால் டேக்ஸ் சேவ் ஆகும். நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன். ஸோ நான் நிறைய இந்த டேக்ஸ் சேவிங் மெத்தட்ஸில் நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க 4 லட்சங்கிற அந்த லக்ஷ்மண் ரேகாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 லட்சத்துக்கு கீழே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா எப்படி தான் கம்ப்யூட் பண்ணி பார்த்தாலும் ஓகே நான் 1.5 லட்சம் தான் சேவ் பண்ணுறேன். மாதத்துக்கு 10,000 12 20,000 சேவ் பண்ணேன். 20,000 சேவ் பண்ணிங்கன்னா 2,40,000 தான் சேவ் பண்ணுவீங்க. அது 4 லட்சத்துக்கு கீழே தானே. நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெஸ்ட்டு. Thank you for watching.